உங்கள் கண்டென்ட் கூகுள் இண்டெக்ஸ் ஆகாமலே இருக்கா? ஸோ அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஃபர்ஸ்ட் நீங்கள் சூஸ் பண்ணுற கீவேர்டை உங்கள் கண்டென்ட்டுக்கும் உங்கள் நீச்சுக்கும் ரிலேட்டடான கீவேர்டா அப்படிங்கிறதே ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு உங்களோட கீவேர்ட்ஸ் வந்து லாங் டைல் கீவேர்ட்ஸாக இருக்குது அப்படின்னும் போது உங்களுக்கு லோ காம்படிஷன் போகும். ஸோ ஈஸியாக கூகுளில் வந்து இண்டெக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் உங்கள் போஸ்ட்டை. நெக்ஸ்ட் வந்து உங்கள் கீவேர்ட்ஸ் வந்து டைட்டில் அண்ட் மெட்டா டிஸ்கிரிப்ஷனில் ஆப்டிமைஸ் பண்ணிடுங்க கரெக்டாக. நெக்ஸ்ட் வந்து உங்களோட கண்டென்ட்ல அந்த கீவேர்ட்ஸ் வந்து எல்லாமே வந்துட்டு பிளேஸ்மெண்ட் எல்லாமே நேச்சுரலாக வர மாதிரி இருக்கும். ஸோ எந்த இடத்துலையும் ஓவர் ஸ்டப்பிங் நீங்கள் பண்ணிடக்கூடாது. நெக்ஸ்ட் வந்து உங்கள் கண்டென்ட்டுக்கு ரிலேட்டட் இல்லாத கீவேர்ட்ஸை நீங்கள் கண்டிப்பாக சூஸே பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் பிகினராக இருக்கும்போது கீவேர்ட் சூஸ் பண்ணும்போது ஹை வால்யூம் கீவேர்ட்ஸ் சூஸ் பண்ணாதீங்க. பிகாஸ் அங்கே வந்து காம்படிஷன் அதிகமாக இருக்கும். ஸோ அங்கே நமக்கு வந்து கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து லாங் டைல் கீவேர்ட்ஸ் அண்ட் மிட் டைல் கீவேர்ட்ஸை சூஸ் பண்ணி பண்ணும்போது காம்படிஷன் லோவாக இருக்கும். ஸோ அதனால் ஈஸியாக வந்து ரேங்க் பண்ணிட முடியும். நெக்ஸ்ட் கண்டிப்பாக உங்களோட போஸ்ட்டுக்கு வந்து யூசர் எக்ஸ்பீரியன்ஸை இக்னோர் பண்ணிடாதீங்க. ஏன் அப்படின்னா ஒரு யூசர் உங்கள் போஸ்ட்டை ரீட் பண்ணும்போது ஸோ பார்க்கறதுக்கு கிளியராக நீட்டாக இருந்தால் தான் வந்துட்டு உங்களோட போஸ்ட்டை அவங்க ரீட் பண்ண முடியும். இது எல்லாமே உங்கள் கண்டென்ட்ல நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கூகுள் ஈஸியாக ரேங்க் பண்ணிட முடியும் உங்கள் போஸ்ட்டை. இது மாதிரி நிறைய டிப்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளை மறக்காமல் ஃபாலோ பண்ணிட்டு இந்த வீடியோவில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க.